ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோவென்றால் அநேக நேசருடைய வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணினாள், வேறொரு புருஷனை திருமணம் செய்தாலோ அல்லது வேறொருவரோடு தொடர்பு வைத்தாலோ அதை அந்த புருஷன் அறிந்தால் அவன் அவளை சேர்த்து கொள்வானோ அல்லது அவன் அவளிடத்தில் மீண்டும் திரும்பி போவானோ? போகவே மாட்டான் என்றல்லவா மனுஷர் சொல்வார்கள். எஸ், போக மாட்டான். இங்கே பாருங்கள், நம் பல முறை நம்முடைய வழிகளை மாற்றி 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 நம்முடைய உடன்படிக்கை நாயகரா இயேசுவுக்கு துரோகம் பண்ணி இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டும் தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்த பிற்பாடும் கர்த்தரை விட்டு தூரம் போய் பாவத்தை நேசித்து பாவ வழியில துன்மார்க்க வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஒரு மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணா அவன் திரும்ப அவளை சேர்த்துக் கொள்வான், நிச்சயமாய் மாட்டான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தப்பு பண்ணிட்ட, உண்மைதான், நீ என்னிடத்தில் திரும்பி வா, ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நேசத்தையும் இப்படிப்பட்ட அன்பையும் வேறு யாரிடத்துல பார்க்க முடியும்? ஏன் இந்த நேசத்தை காண்பிக்கிறார் தெரியுமா? நீங்கள் பாவத்திலே அழிந்து போவதை கர்த்தர் விரும்பவில்லை. ஏனென்றால் அதற்காய் தேவன் கொடுத்த கிரயம் என்பது கொஞ்சம் அல்ல. தேவன் கொடுத்த கிரயம் என்பது எந்த மனிதனுக்கும் கொடுக்க முடியாதது. இந்த கிருபையின் வாசல் அடைபடும் மட்டும்தான் இப்படிப்பட்ட அழைப்பின் சத்தம் வரும் என்பதை மறந்துவிடவே கூடாது. ஆண்டவர் விரும்பி அழைக்கிறார், என்னிடத்திற்கு திரும்பி வா. ஒருவேளை நீங்க கேட்கலாம், நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன், இனி எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? இனி என்னை தேவன் சேர்த்து கொள்வாரா? ஆமென். பாவிகளை ரட்சிக்கதான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்திருக்க காரணம் என்ன தெரியுமா? உங்களை தேவன் இழந்து போக விரும்பவில்லை. ஏனென்றால் உங்கள் மேல் தேவன் வைத்த அன்பு என்பது அவ்வளவு பெரியது. உங்களுக்காய் கொடுத்த கிரயம் என்பது அவ்வளவு அதிகமானது. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்பி வா. அப்படி நீ திரும்பி வருவாயானால் உன்னை பாவமர கழுவி உன்னை மீண்டும் சேர்த்து கொள்ள என் தேவன் உண்மையுள்ளவராய் போதுமானவராய் இருக்கிறார். அந்த இளையகுமாரன் அவ்வளவு தகப்பனுக்கு நஷ்டத்தை உண்டாக்கினவன், வேதனை உண்டாக்கினவன், தகப்பனுக்கு நிந்தையும் அவமானத்தை உண்டாக்கினவன். ஆனால் அவன் திரும்பி வந்த போது, என்னிடத்தில் வாங்கிட்டு போன சொத்து எங்கேன்னு அப்பா கேட்டாரா? இல்லை. உன்னால எனக்கு எவ்வளவு அவப்பெயர் தெரியுமா? உன்னால எனக்கு எவ்வளவு வேதனை தெரியுமா? உன்னால எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? எதையுமே தகப்பன் கேட்காமல் அவனை அழைத்து அவனை அணைத்து அவனை சேர்த்து கொண்டதை தான் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நீங்க திரும்பி வந்தா உங்கள் பாவமர உங்களை கழுவி உங்களை சுத்திகரித்து உங்களை சேர்த்து கொள்வதற்கு என் ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். அதே நேரத்தில் புரிந்து கொள்ளுங்கள், இந்த அழைப்பின் சத்தம் எப்பொழுதும் இருக்காது. இந்த கிருபையின் காலத்தில் மாத்திரமே இந்த பாக்கியம் உண்டு. எனவே வாசல் அடைபடும் முன்னே, காலம் கடக்கும் முன்னமே, சகோதரா சகோதரி, திரும்பி வா,
கர்த்தர் உன்னை நேசித்து அழைக்கிறார். உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தர என் ஆண்டவர் போதுமானவராய், உண்மை உள்ளவராய், வல்லவராய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, அப்பா, உம்மிடத்துல திரளான மீட்பும் மன்னிப்பும் உண்டாண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவரப்பா. ஆண்டவரே, பாவத்தில் பிடிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரே ஆக்கினைக்கு உட்படுத்தாம ஆண்டவரே கிருபையாய் மன்னித்து எங்களை மீண்டும் சேர்த்து கொள்ள நீர் சித்தமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் பாவம் செய்து உம்மை விட்டு தூரம் போய் அழிவை நோக்கி செல்லாதபடிக்கு கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. உம்மிடத்தில் திரும்பி வருகிற இருதயத்தை கொடுத்து, இனி பாவம் வேண்டாம், இனி அக்கிரமம் வேண்டாம், என் ஆண்டவருடைய அன்பு ஒன்றே போதும் என்கிற ஆண்டவரே அந்த ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு, அர்ப்பணிப்பின் இருதயத்தோடு மண்டை வர கர்த்தர் கிருபை செய்யும். அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பாவமர கழுவி ரட்சித்து ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து உம்முடையவர்களாய் வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.